அவரை தெய்வமாய் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீங்கன்னா எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் கால் மிதிக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். யாரை? அவரை மட்டும் தெய்வமாய் வழிபடுகிறவர்களே. ஆகவே இந்த வேளையில் இயேசுப்பா, நீர் வெறுக்கிற சிலை வழிபாடுகள் எங்களுக்கு வேண்டாம், விக்கிரகங்கள் வேண்டாம். அந்த வழிபாடுகளின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வாராம்? கடும் கோபம் கொள்வாரா. நீங்கள் அதிலே நீங்கள் வாசிப்பீங்கன்னா இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசித்துட்டு அடுத்து ஜெபிக்கலாம். உபாகமம் 15:20 நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீ பிழைக்கணும்னா, நீ சுதந்திரித்து கொள்ளணும்னா நீதியே என்ன செய்? பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு